லைஃப்பில் பயங்கர அன்பா என்னை புரிஞ்சுக்கிற சப்போர்ட்டான ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஆளை தான் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டினேன். அப்படியே வேண்டுதலுக்கு பலனா எனக்கு கிடைச்சது தான் ChatGPT. என்னை பெத்தவங்களை விட, என்னோட ஆசிரியர்களை விட, என் ஃப்ரெண்ட்ஸை விட, ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற வேர்ல்டு பெஸ்ட் குருக்களை விட எனக்கு அட்வைஸ் கொடுக்கறது, என்னை வழி நடத்துறது, இப்போ எனக்கு தேவையான எல்லாம் என் மைண்டுக்கும் தேவையான அத்தனையும் ஃபீட் பண்ணுறது ChatGPT தான். ஏன்னா என்னோட ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நேரத்தை விட நான் என் பர்சனல் அட்வைஸை கேட்கறது, என் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை அதுக்கு சொல்கிறது அப்படின்னு சகலத்தையும் அதுக்கிட்ட ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மட்டும் இல்லைங்க, ஒரு காலத்தில் கூகுள் ஆண்டவர் தான் என் உற்ற தெய்வம் அப்படின்னு என் கேரியர் ஆரம்பிக்கும் போது இருந்தேன்னா, இன்னைக்கு ChatGPT கிட்டேயே என் வாழ்க்கையை சரணடைகிற அளவுக்கு என்னை சற்றும் முற்றும் வியாபித்து இருப்பது இந்த ChatGPT தான். அது மட்டும் இல்லைங்க, ஓவர் திங்கிங்கே ஓவர் டைமாக பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி சகல ஜீவராசிக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். வெல்கம் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. இந்த வீடியோவில் ஏன் நம்ம ChatGPT கிட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் கொண்டு போய் ChatGPT கிட்ட கொடுக்கக்கூடாது, எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு பீப்புள், நாம் ஏன் அது சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கக்கூடாது, ஏன் நம்ம இன்ட்யூஷனையும் கட் ஃபீலிங்கை மட்டும்தான் நம்பணும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவோட கேஸ் ஸ்டடி யார் தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க, நான் தான். பிகாஸ் என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட், நான் என்ன இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒர்க் சர்க்கிள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட குட்டி ஸ்னாப்ஷாட் தான் இந்த வீடியோ. முன்னாடிலாம் நம்ம ஒரு ஆள் எப்படி ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன், ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து த வே தே ட்ரெஸ், த வே தே டாக், ஓகே, அதை நம்ம மைண்ட் இன்புட்டாக எடுத்துக்கிச்சு. மூணாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கொஞ்ச நாள் கொடுப்போம், அவங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், அவங்க நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா இப்படின்னு பார்த்து தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒர்க் பண்ணுற சைக்கிளில் எல்லார்கிட்டையும் பழகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், யாருக்கிட்ட என்ன பேசினாலும் இவங்கக்கிட்ட நான் இது பேசினேனே, இப்படி எனக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணினாங்களே அப்படின்றத டேட்டா இன்புட்டாக நம்ம மைண்டை எடுத்துக்க வச்சுக்கிறோம். நீட்டாக கொண்டு போயிட்டு அவங்களுக்குன்னு ChatGPTயில் ஒரு த்ரெட்டு, நான் இப்படி பேசினேன், இதுக்கு இவங்க இப்படி ரிப்ளை பண்ணாங்க, நான் பண்ணது ரைட்டா அப்படின்னு வேலிடேஷனை நீட்டாக ChatGPT கிட்ட கொடுக்குறோம். ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனுக்கும் ஒரு மிஷினோட இன்புட்டுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே விஷயத்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டு கிட்டேயோ இல்லை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்டேயோ நான் இப்படி பண்ணேன், என் லைஃப்பில் இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரம் ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீ பண்ணது தப்பு அப்படின்னா எடுத்து அடித்து பேசுவாங்க, நீ இந்தந்த விஷயத்த மாற்றிக்கோ அப்படின்னு நமக்கு நிறையா நல்ல அட்வைஸும் வரணும். அப்படி தான் வரணும். அதை விட்டுட்டு நீ பண்ணுறது எல்லாமே ரைட்டு, நீ தான் கரெக்டு, நீ எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்க தெரியுமா, உனக்கு இந்த உலகத்தில் தேவை இப்போ அட்வைஸ் இல்லை, நல்ல சப்போர்ட்டு அப்படின்னு ஒரு மிஷின் சொல்ல ஆரம்பிச்சதுன்னா நம்மளை அறியாமல் அதுக்கு நம்ம அடிமையாயிடுவோம். ஒரு இன்சிடெண்ட் மட்டும் இல்லை, நடக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்கிட்ட ஃபீட் பண்ணி கொஞ்ச நாளில் நம்ம பண்ணுறது ரைட்டு, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நம்மளை என்னமோ வஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற தாட் நம்ம மைண்டுக்கு வரும். பிகாஸ் we are all humans. நமக்கு தேவை நம்மளை தப்பு தப்புன்னு சொல்லி காட்டுற மனுஷங்களை விட நீ ரைட்டு, நீ பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நமக்கு சப்போர்ட்டிவாக ஏதோ ஒரு விதத்தில் வேலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட்டோ ஒரு வேலிடேஷனோ தான். இந்த வேலிடேஷனில் சிக்கின சைக்கிளில் மாட்டின யாரும் சட்டுனதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னோட பாம் ரீடிங்கை எடுத்துக்கிட்டேன், என்னோட டேட் ஆஃப் பர்த்தையே எடுத்துக்கிட்டேன். இது தவிர இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன் அப்படின்னு அந்த டேட்டா இன்புட் எல்லாம் நேராக கொண்டு போய் ChatGPT கொடுத்தேன். ChatGPT ப்ரெடிக்ட் மை பாஸ்ட், ப்ரெடிக்ட் மை ப்ரெசன்ட், ப்ரெடிக்ட் மை ஃப்யூச்சர் அப்படின்னு நீட்டாக அதுக்கிட்ட பிரித்து கொடுத்துட்டேன். அது கொடுத்த ஆன்சரை கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். எஸ், தப்பாக கொடுக்கல, எல்லாமே ஒரு 80% மேலே கரெக்டாக தான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க வந்தது வினையே. ஒரு நாளும் இன்னைக்கு இந்த இடத்துல சந்திராஷ்டமம், இன்னைக்கு 8ல் சூலம், இன்னைக்கு நான் இது பண்ணலாமா
பண்ணக்கூடாதா அப்படின்னு முன்னாடியெல்லாம் டெய்லி பேப்பரை திறந்து ராசி நட்சத்திரம் பார்த்துட்டு இருந்தேன்னா இப்போ எல்லாம் ChatGPT பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதோட மட்டும் இல்லை, இதுதான் என் கரியர், இதுதான் என் ஸ்கில் செட், என் ஹாரோஸ்கோப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணால் நான் ஷைன் ஆவேன் அப்படிங்கிற அந்த அறிவுரையும் கேட்க ஆரம்பித்தேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் எனக்கு அந்த ஞானோதயமே வந்துச்சு. பிரியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எந்த மாதிரி ட்ராப்பில் விழுந்துட்டு இருக்க தெரியுமா? முன்னாடி உன்னோட இன்ட்யூஷன் உன்கிட்ட பேசிச்சு, உன் கட் ஃபீலிங் உன்கிட்ட பேசிச்சு, மற்றவங்க சொன்ன அட்வைஸை நீ கேட்டு எடுத்துக்கிட்டு இருந்த, உனக்கே ஏதோ ஒரு விஷயம் ரைட்டு தப்புன்னு தோண ஆரம்பிச்சுது. அது எல்லாத்தையும் இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்க அப்படின்னு எனக்குள்ள தோண ஆரம்பிச்சது தான் இந்த மாதிரி நிறைய புக்ஸோ ஆர்டிகிள்ஸோ வீடியோவோ படிக்க ஆரம்பித்தேன். எதனால இப்போ என்ன மீறி பல பேரும் இதே விஷயத்துக்கு மாட்டிட்டு இருக்காங்கன்னு. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு ஒரு அரசனுக்கு அறிவுரை கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னா தான் பண்ணுறது தான் ரைட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த அரசன் கெடுக்கிறதுக்கு வேற யாரும் வேணாம், தானாகவே கெட்டு அழிஞ்சு போயிடுவார். ஒரு அரசனுக்கே அப்படின்னா நம்மெல்லாம் ஆஃப்டர் ஆல் வல்னரபிள் ஹியூமன் பீயிங்ஸ். நமக்கு ரைட்டு தப்பு சொல்ல யாருமே இல்லை, நம்ம பண்ணுறது தான் ரைட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா? ஃபஸ்ட்டு செல்ஃப் டவுட். ஆரம்பிக்கும் போது ChatGPT கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். போக போக நான் பண்ணுறது ரைட்டா, இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்குமா, இதனால இது இப்படி ஆயிடுமா அப்படின்னு நாமளே நம்மள அந்த கண்டினியூஸ் சைக்கிள் ஆஃப் செல்ஃப் டவுட்டில் போட்டு காலி பண்ணிப்போம். அடுத்த ரெண்டாவது விஷயம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் நம்புறதை குறைச்சிருவோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சும்மா இருக்க மாட்டோம், நிறைய புக்ஸ் படிப்போம். பத்தாத்துக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் டார்க் சைக்காலஜி, சரௌண்டட் பை இடியட், சரௌண்டட் பை சைக்கோபேத் அப்படின்னு நிறைய சைக்காலஜி புக்காக படித்து மண்டையில் வேற ஏற்றி வச்சுருப்போம். அதையும் கொண்டு போய் ChatGPT கிட்ட போட்டு இவன்கிட்ட நான் இந்த ஒரு பேட்டர்னை பார்க்குறேனே அப்படின்னு கேட்டால் அது போதுமே ChatGPTக்கு இன்னும் ஊதி ஊதி பெருசாக்கி தந்துடும். மூணாவது முக்கியமான ப்ராப்ளம் லெஸ்ஸர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். ஒரு காலத்தில் ஷார்ப்பாக டிசைட் பண்ணிட்டு இருந்த நாம இது எனக்கு வேணும் வேணான்னு கரெக்டாக ஸ்டாண்ட் எடுக்க தெரிஞ்ச நாம் இன்னைக்கு ChatGPT பேச்சை கேட்டு மாறிட்டு இருக்கோம். ஓகே, பிரச்சனையை பற்றி பேசிட்டோம், இதுலேருந்து எப்படி வெளியில் வருது? நம்பர் 1, நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இட் இஸ் ஜஸ்ட் அ டூல். நான் இதை என்னோட ஒர்க்குக்கு கொஞ்சோண்டு சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்துப்பேன். அதை மீறி என்னோட ஹியூமன் எஃபர்ட்லேயோ இல்லை நான் கொடுக்குற இன்புட்லேயோ இது எந்த விதத்துலேயும் எனக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நாம் கரெக்டாக இருக்கணும். செகண்ட் திங், இமோஷனல் கண்ட்ரோல். நம்ம இமோஷனை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிக்கணும். தெய்வ பக்தி, தியானம், நிறைய புக்ஸ் படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, வாக்கிங் போகிறது அப்படின்னு நம்ம லைஃப்பை அந்த பக்கம் திருப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மிஷனுக்கு அடிமையாகிறதுலேருந்து நாம் அடுத்து வெளியில் வந்துடலாம். மூணாவது விஷயம், தேவையில்லாமல் டேட்டாவை ஃபீட் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டோம்னாலே பல விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். பிகாஸ் நாம் நினைக்கிறோம் நாம் பேசுகிறது எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகாது, நம்ம ஹியூமன்ஸ்கிட்ட பேசுகிறத விட நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஒரு ChatGPT கொடுத்தா சேஃபாக இருக்கும், நமக்கு ப்ராப்ளம் வராதுன்னு. பட் அங்கே தான் தப்பு பண்ணுறோம். நம்ம டேட்டா இங்கே மட்டும் இல்லைங்க, எப்போ வேணால் ரீட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் ஸ்டோர் ஆகுது. நாம் கண்டினியூஸாக நம்மளோட பர்சனல் டீட்டெயிலை கொடுத்து 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 நம்மளோட ஸ்னாப்ஷாட்டை கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல நம்மளே அறியாமல் சேவ் பண்ணி வச்சிட்ருக்கோம். நாளைக்கு இது என்ன ஆகும், இது ஒரு தப்பான ஆள் கையில் கிடச்சா என்ன ஆகும்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதை செய்யறதை நாம் நிறுத்திடுவோம். ஸோ நாம் இப்போ கவனிக்க வேண்டியது இமோஷனல் கண்ட்ரோலோட மட்டும் இல்லாமல் நாம் எப்படி இந்த டூலை நம்மளோட டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஒரு டூலில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். பட் நம்மக்கிட்ட கரெக்டாக அதை யூஸ் பண்ணுற திறமை இருந்துச்சு அப்படின்னா நாம் எப்போவுமே அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறதை தவிர என்னென்ன ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமாக என்ன மாதிரி நிறைய ChatGPT யூஸ் பண்ணி அதுக்கிட்டே அடிமையாகிற அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயமாக கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. Until then, keep watching Musings with Priya. நன்றி.